இருந்தாலும் கூட ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்கிறேன். பாரதியாருடைய வாழ்க்கை வரலாற்றை கவிராஜன் கதை என்கின்ற புத்தகத்தில் கவிப்பேரரசு வைரமுத்து எழுதுகின்ற பொழுது ஆசிரியர் தொழிலை திறந்துவிட்டு பாரதி சுதேசமித்திர பத்திரிகை துறைக்கு போனதை பற்றி கவியரசு வைரமுத்து குறிப்பிட்டார். சொந்த வார்த்தைகளே சொல்லி பழக்கப்பட்டவன் இரவல் வார்த்தைகளை எங்கனம் வாசிப்பான் என்று. இது பேச்சாளர்களுக்கும் பொருந்தும். உங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்லுங்கள், நம்முடைய சிறப்புகளை சொல்லுங்கள். இந்த தாய் நாட்டின் பெருமைகளை, தாய் திருநாட்டின் சிறுமைகளை, நாம் இன்றைக்கு படுகின்ற பாடுகளை, நம்மளுக்கு கிடைத்த வெகுமதிகளை, நமக்கு கிடைத்த அவமானங்களை இந்த சபையிலே பதிவு செய்யுங்கள். அதுதான் பேச்சரங்கத்திற்கு அழகு என்று வருகின்ற அனைத்து பேச்சாளர்களும் சிறப்பாக பேசுகிறீர்கள். இன்னும் சிறப்பாக பேசுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துகள். அடுத்ததாக சேலம் அரசு கலைக்கல்லூரியை சேர்ந்த சோபிகா கோகிலா, சேலம் அரசு கலைக்கல்லூரியை சேர்ந்த கோகிலா. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் இன்று இங்கு அமர்ந்திருக்கும் அவர்களின் தாய்க்கு பெருமை பெற்று கொடுத்து வீட்டிற்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் பால்மணம் மாறாத குழந்தைக்கும் தேன் குழைத்து ஊட்டிடும் மொழி எந்த மொழி? என் தமிழ் மொழி. அத்தகைய மொழியை என கழித்த என் தமிழ் அம்மாவுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். இச்சகத்து யோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும், துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும், பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதினும், இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்துவிட்ட போதிலும், கச்சணிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசும் போதினும், நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் ஊட்டும் போதினும், பச்சையோ நேர்ந்த வேர் படைகள் வந்த போதினும், உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாடிய 11 வயதில் எட்டயபுரம் மன்னரால் தேசிய கவி என்று பட்டம் பெற்ற மகாகவி பாரதியார் பிறந்த புண்ணிய பூமி தான் என் இந்திய நாடு என்று சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன். இன்றைய பேச்சரங்கத்தின் தலைப்பு என் தாய் திருநாடு. என் தாய் திருநாடு, என் தாய் நாடு, தாய் திருநாடு என்ற தலைப்பு இருக்கிறது. என் தாய் நாடு என்று கூட தலைப்பை வைத்திருக்கலாம். ஏன் என் தாய் திருநாடு என்று வைத்திருக்கிறார்கள் என்று நான் யோசித்தேன். திரு என்றால் ஒருவரை நாம் மரியாதையாக அழைக்கும் பொழுது திரு என்ற சொல்லை நாம் பயன்படுத்துவோம். திரு என்ற சொல்லுக்கு பல அர்த்தம் உண்டு. செல்வம், அழகு, சிறப்பு, தெய்வத்தன்மை படி சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை அர்த்தங்கள் திரு என்ற வார்த்தைக்கு உண்டு. இத்தனை அர்த்தங்களும் நம்ம இந்திய நாட்டுக்கு பொருத்தமானவை தான். அழகுமிக்க நாடு, தெய்வத்தன்மையுடைய நாடு, சிறப்புமிக்க நாடு என்று இந்திய நாட்டின் சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். என் தாய் என்று எடுத்துக்கொண்டால், என் தாய் என்பதை நான் இந்த பூமி தாயை எடுத்துக்கொள்கிறேன். என் தாய் என்னை மட்டும்தான் ஈன்றெடுத்தாள். ஆனால் இந்த பூமி தாய் இந்த உலகில் உள்ள அனைத்து மக்களையும் ஈன்று எடுத்துக்கொண்டே இருக்கிறாள். அத்தகைய சிறப்புகளை உடைய நாடுதான் என் இந்தியா. இந்த உலகில் நம் இந்தியாவில் பல மொழிகள், பல மதம், பல இனம், பல கருத்துகள், கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள், எல்லா விதமான மக்களும் நம் இந்தியாவில் இருக்கிறார்கள். இருந்த பொழுதும் இந்தியா ஒற்றை குடியுரிமை இந்தியன் என்ற ஒரு அடையாளத்தில் நாம் எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்துகிறது. அதனால் தான் ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு என்று நம் நாட்டை கூறியிருக்கிறார். நம் நாட்டில் இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கிறது. 28 மாநிலங்களில் தமிழ்நாடு, நாடு என்ற அந்த சொல் தமிழுக்கு மட்டுமே, தமிழ்நாடு அதற்கு மட்டுமே வரும். மற்ற மாநிலங்கள் எல்லாம் பார்த்தால் ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம் இப்படித்தான் இருக்கும். ஆனால் நம் தமிழுக்கு மட்டுமே
அது ஒரு நாடாகவே இருக்கிறது. ஏனென்றால் தமிழின் பெருமையை எண்ணிலடங்காதவை, சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை பெருமைகள் அதற்கு இருக்கிறது. நம் இந்தியாவின் பெருமைகள் என்று எடுத்துக்கொண்டால் நம் தேசிய கொடி, தேசிய சின்னம், தேசிய கீதம் இதையெல்லாம் சொல்லலாம். தேசிய கொடி ஒரு நாட்டின் தேசிய கொடியின் நிறம் வைத்தே அந்த நாட்டின் பெருமையை நாம் அறிந்து கொள்ளலாம். நம் தேசிய கொடியில் 3 நிறங்கள் இருக்கிறது. அதுவே நம் இந்திய நாட்டின் பெருமையை பறைசாற்றுகிறது. 3 நிறங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. முதலில் குங்குமப்பூ கேசரி நிறம் இருக்கும், இரண்டாவது வெள்ளை நிறம் இருக்கும், மூன்றாவது பச்சை நிறம் இருக்கும், மத்தியில் அசோக சக்கரம், தேசிய கொடியின் நடுவில் உள்ள கடற்படை நீல நிற அசோக சக்கரம் இருக்கும். குங்குமப்பூ என்கின்ற நிறம் எதை குறிக்கிறது? வலிமை, தைரியம் அதை குறிக்கிறது. வெள்ளை எதை குறிக்கிறது? அமைதி, உண்மை. பச்சை எதை குறிக்கிறது? நம் நாட்டின் வளம், செழிப்பை குறிக்கிறது. அசோக சக்கரம் பௌத்தர்களின் 8 சக்கரங்களை குறிக்கும் தர்ம சக்கரத்தின் வடிவமாகும். இது தர்மத்தின் கொள்கைகளையும் இந்தியாவின் முன்னேற்றத்தையும் குறிக்கிறது. அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்றால் நம்ம அரசியலமைப்பு புத்தகத்தை சொல்லலாம். பழமையான அரசியலமைப்பு என்றால் 1787 அமெரிக்காவில் தான் முதல்ல வந்து அரசியலமைப்பு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. என்னதான் அது பழமையான புத்தகமாக இருந்தாலும் இன்றைக்கும் கூட அமெரிக்கா வந்து பல அறிவியலில் எல்லாத்துலேயும் முன்னேறிட்டு வந்தாலும் நம்ம இந்தியா நம்ம அரசியலமைப்பு புத்தகத்தில் இருக்க அந்த உரிமைகள், கடமைகள், நமக்கு கொடுக்குற அந்த உரிமைகள் மாதிரி வேறு எந்த நாட்டுக்கும் இருக்காது. நம்ம அரசியலமைப்பு புத்தக ஒரு தனி சிறப்பு இருக்கு. ஏன்னா இந்த வரைக்கும் எழுதின அரசியலமைப்பையே இந்தியா தான் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் நீண்ட காலம் எழுதிய அரசியலமைப்பு எதுனா நம்ம இந்திய அரசியலமைப்பு புத்தகம் தான். திருவள்ளுவர் வந்து அப்பயே சொல்லிட்டாரு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் செய்தொழில் வேற்றுமையான். அதை தான் நம்ம அரசியலமைப்பு புத்தகத்தில் சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்லியிருக்கிறாங்க. நாம் எந்த ஒரு விஷயம் எடுத்து நமக்கு முடிச்சிருங்க, பேசி முடிச்சிருங்க. நான் வந்து இன்ன வரைக்கும் எல்லாரும் வந்து நாடு வல்லரசு நாடாகணும், அதுதான் அப்துல் கலாம் ஐயா எல்லோருடைய ஆசையும் அதுதான் சொன்னாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அப்துல் கலாம் ஐயா வந்து விட்டு போனதே இளைஞர்கள் நம்பி தான். ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து அறிவியல் எதற்காகவும் முன்னேறிட்டு வருது. ஆனால் இந்த இளைஞர்கள் எல்லாமே இந்த மொபைல் ஃபோனில் ரொம்ப மூழ்கி இருக்கிறோம். நாம் வந்து முற்காலத்தில் ஆங்கிலேயர்கள்கிட்ட அடிமைப்பட்டு இருந்தோம். அப்போல்லாம் அந்த மொபைல் ஃபோன் இல்லை. ஒருவேளை அப்போ மொபைல் ஃபோன் அப்போ இருந்திருந்தா அப்போ மொபைல் ஃபோன் வந்து நல்லதுக்கும் இல்லை முடிச்சிருங்க. தலைப்புக்கும் இந்த பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லை. எப்பயுமே பேச்சு வந்து அந்த தலைப்புக்குள்ளேயே இருக்கும். அதான் வந்து நீங்கள் எதிர்காலத்தில் சிறந்த பேச்சாளராக வர முடியும். நிறைய செய்திகளை வச்சுருக்கீங்க, பரவாயில்ல, தெரிஞ்சுக்கணும். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டதை கரெக்டாக சமயத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தணும். அதுதான் ஒரு சிறந்த பேச்சு. நன்றி, வணக்கம். பாராட்டுகள். அடுத்ததாக சேலம் அரசு கலைக்கல்லூரியை சேர்ந்த தேவேந்திரன். அனைவருக்கும் வணக்கம். நான் சேலம் அரசு கலைக்கல்லூரியில் தற்போது 1ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். என் பெயர் எஸ் தேவேந்திரன். இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்க தலைப்பு வந்து என் தாய் திரு நாடு. அதாவது நம்ம தாயை பற்றி தான் ஃபஸ்ட்டு பேசணும்னு நினைக்கிறேன். அந்த தலைப்பை அடிப்படையாக வச்சு ஒரு சில கருத்துக்களை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி என் அன்னை தமிழை முதலில் வணங்க வேண்டும் அல்லவா? அதற்காக ஆண்டாண்டு காலமாக அரசு காட்டில் ஆண்ட தமிழ் அன்னையே, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு கூட ஓங்கிய புகழ் கொண்டவளே, திசையட்டும் உன் புகழ் பரவட்டுமே, நீ வாலிய வாலியவே என்று பாரதியாரின்
கவிதை வரிகளை முதலில் கொண்டு நான் பேச வந்த கருத்து என்னவென்றால்